ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்ம விஜய மாதிரி எந்த நேரமும் வெண்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெண்பாவை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சோறு தண்ணி இறங்கலை, அவங்களால சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன் சின்னதாக ஒரு வேலை எடுத்தால் கூட அந்த வேலை கூட நடக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஃபீலிங்கில் இருக்காங்க. அதனால் நம்ம எப்படியாச்சும் போய் வெண்பா ஒரே வாட்டி பார்த்துட்டு வந்துடுறோம். நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே வெண்பாவை பார்க்காம. அப்போது வெண்பாக்கும் அப்படி தானே இருக்கும். அதனால் போய் ஒரு முறையாச்சும் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க பிளான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நடக்கவே விட மாட்டாங்க இந்த நிஷா. அது எப்படின்னா மல்லியை வந்து அந்த வெண்பாவை எப்படியாச்சும் பார்த்து பேசி அவளை வந்து கூப்பிட்டு வந்துடணும். நிஷா காலில் கையிலையாச்சும் விழுந்து கூட வெண்பாவை கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பறந்தடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு அவங்க என்ன இவங்க வச்சு ஆளாக சொல்லுங்கள். அவங்க இருந்துக்கிட்டு எப்போவுமே ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கன்னா ஒத்துக்க போகிறாங்க? கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெண்பாவுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு டைனிங் டேபிளில் வச்சாங்க. ஆனால் குழந்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து வந்துருச்சு. போய் பெட்ரூமில் உட்காந்துட்ருக்கேன். அங்கே நிஷாவும் இந்த அவங்க தாத்தாவும் எழுந்து போகிறாங்க. போய் கண்மணி என்னம்மா ஆச்சு, ஏம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறேன், இப்படியே சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்காகுது சொல்லு, அதனால் நான் சொல்கிறது கேள், தயவு செஞ்சு எழுந்து போய் சாப்பிடு, இல்லை நானே ஊட்டி விடவானதும் நீங்கள் ஒன்றும் எனக்கு ஊட்டி விட தேவையில்ல, நீங்கள் யார், என் அப்பாவும் என் அம்மாவும் மட்டும்தான் எனக்கு ஊட்டி விடணும், அவங்க ஊட்டி விட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். சும்மா மற்றவங்க யாராச்சும் என் மேலே பாசம் காட்டுறதோ, என்னை தூக்கி வளர்க்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை எங்கள் வீட்டிலேருந்து என்னை தூக்கிட்டோ, இந்த மாதிரிலாம் நேரம் வச்சுக்கிட்டா நான் கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னோட சொந்தமாகவே இருந்தாலும் என்னை பெற்று வளர்த்து அழகான என் அப்பாவை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை சொல்ல, என்னடா இது சின்ன குழந்தை இப்படியெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன புரியாதா? எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அவங்க யார்கிட்ட வளர்கிறாங்க, எப்படி வளர்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற இது தெரியாமல் போயிடும். அதனால் குழந்தை இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் குழந்தையோட மனசை மாற்ற வச்சது இந்த நிஷாவும் கதிரேசனும். இவங்க மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா விஜய்கிட்ட நல்லபடியாக பேசி நான் ஒரு வாரம் வச்சுக்கிறேன், நீங்கள் ஒரு வாரம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாலே பிரச்சனை தீர்ந்துருக்கும். அதை விட்டுட்டு நான் கெட்டி நீ கெட்டின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னாச்சு, குழந்தை மட்டும் தான் தனியாக நின்றுச்சு. கடைசிக்கு அப்புறம் எல்லாமே எல்லா பக்கமும் பிரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து கால வைக்கணும். அப்படி இல்லாமல் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பல பிரச்சனையை வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா முதல்ல மற்றவங்க பிரச்சனைக்கு போகவும் கூடாது, மற்றவங்களை எரிச்சல் விடவும் கூடாது. அதே மாதிரி தான் மற்றவங்க வாழ்க்கையை நம்ம சீரழிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று விலகிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த பிரச்சனை மேலே பிரச்சனை மறுபடியும் சேருதுன்னா அதை எப்படி முடிக்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையே பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாமே சின்னதாக இருக்கிறது கூட பெருசாக தான் தெரியும். அதனால் கொஞ்சமாச்சும் யோசித்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரஞ்சிதா இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் அதில் என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிஷா இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே லாபம் தான். ஏன்னா நிஷா வந்து சொல்கிறது அவள் டான்னு செய்கிறதுல சரியான கில்லாடி இல்லை. அதனால் அந்த நிஷா இருந்துக்கிட்டு துப்பாக்கியை கொண்டு வரா. ஏன்னா மல்லி வந்து அடிக்கடி வீட்டு பக்கம் வரா. அதுக்கப்புறம் வெண்பாவோட மனசை மாற்றி வீட்டுக்கு இது கூப்பிட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நிஷாவை நினைக்கிற எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா அவளுக்கு சரியான ஒரு லாக் வைக்கணும். அந்த லாக் வச்சா மட்டும்தான் அவள் திருந்துவா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆடக்கூடாது ஆட்டமெல்லாம் ஆடிட்டு ஓவராக பண்ணுவாள். அதுக்கப்புறமா மல்லி இருந்துக்கிட்டு அந்த நிஷா வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி எப்படியாச்சும் மல்லியை வந்து மீட் பண்ணி அவனும் வெண்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப அந்த நேரம் பார்த்து இவ துப்பாக்கியை தூக்கிட்டு வர, நீ அடிக்கடி இந்த பக்கம் கிராஸ் பண்ணுற, அடிக்கடி இங்கே வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் துப்பாக்கியோடு இருந்தேன். இப்போ மட்டும் நீ இந்த இடத்த விட நவரல, நான் உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காத. இந்த வெண்பா இருக்காளே அவளை சுட்டுருவேன். என் அக்கா பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக எவ்வளோ அசிங்கப்பட முடியும்? அவள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அவளை ராணிக்கும் மேலே வச்சு நான் பாதுகாப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு அவள் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காள். அதனால் என்ன பண்ணுறது, அவளுடைய தலையத்தை யாரும் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.